ரொம்ப 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 அழகா சிறப்பா அற்புதமா போயிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியின் 28ஆம் ஆண்டு விழா ஐம்பெரும் விழாவாக அனைத்து மக்கள் வெள்ளத்திலும் ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்முடைய பள்ளியின் தாளாளர் பற்றி நம்ம சிறப்புரிமையெல்லாம் பேசினாங்க. கிட்டத்தட்ட 245 பணியாளர்கள் நான் உட்பட இந்த பள்ளியில் பணியாற்றி வருகிறோம். எங்கள் எல்லாருக்கும் மாதம் சம்பளம் கொடுக்கறது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட்டை அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆண்டு விழாவை இவ்வளோ அற்புதமாக செலவு பண்ணிட்டு இருக்காரு. டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் அழகாக கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ 245 பணியாளர்கள் நாங்கள் எல்லாம் எங்களுடைய கரஸ்பாண்டனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலம் யோசித்தோம். எந்த கிஃப்ட்டுமே அவருக்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தோணவே இல்லை. என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அது அவருடைய சிறப்பை விட ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்றதுனால என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக அவருடைய வாழ்க்கை வரலாறை அவர் குழந்தையா பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாக எங்களுடைய 245 பணியாளர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை அழகான ஒரு குறும்படமாக எடுத்து உங்களுடைய பார்வைக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம். கைதட்டலாம். நம்முடைய கரசாருக்கு அவருடைய சைல்டுஹுட் இதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கற்பனை. இது உங்களுக்காக. வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இடங்கனச்சாலை நகராட்சி இளம்பிள்ளை அருகில் கே நகர் கஞ்சமலையூரில் கடந்த 28 வருடங்களாக பாரம்பரியமாக நல்ல முறையில் முன்மாதிரி பள்ளியாக திகழ்ந்து வரும் நமது சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தோன்றிய வரலாறு படைத்த சாதனைகள் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தெசவிளக்கு கிராமம் மாட்டையாம்பட்டி வைர முனீஸ்வரர் கோவில் அருகில் உள்ள சேவான் வளவில் வசிக்கும் திருமதி அம்மாசி வெள்ளையம்மாள் தம்பதியரின் மகனாக பிறந்து இப்பள்ளியின் தாளாளராக அமர்ந்து தாளாளர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழும் திரு ஏ முருகேஷ் என்பவர்களின் வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான ஒரு சிறு காணொளி. கஞ்சமலையூர் அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் அழகில் அமைந்து கண்களை அலங்கரிக்கும் நந்தவனமாக பூத்து குலுங்கும் தோட்டமாக ரம்யமான தோற்றத்தை அளிக்கிறது இப்பள்ளி. 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு வைரமுனீஸ்வரர் அருளால் பிறந்த சாதனையாளர் இவர். இக்குறும்படத்தின் நோக்கம் பள்ளியை பற்றிய புரிதல், தாளாளரை பற்றிய தெளிவு என பல கேள்விகளுக்கான பதில். வளர்ச்சிக்கு வறுமையே ஒரு வரம், இளமையின் வைராக்கியமே அதற்கு உரம். 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியின் சத்துணவு சாப்பாடு, காலில் செருப்பு இல்லை, அரசின் இலவச சீருடை, மின் வசதி இல்லாத குடிசை வீடு, கோழி ஆடு மாடுகள் பராமரித்துடன் கூடிய விவசாய பணி செய்துவிட்டு தான் பள்ளிக்கு செல்லும் குடும்ப சூழ்நிலை, ஏழ்மையின் எல்லையை தொட்ட குடும்ப பின்னணி. இவரது பரம்பரையிலேயே மழைக்கு கூட பள்ளியின் பக்கம் ஒதுங்காத நிலையில் இவர் குடும்பத்திலும் இவர் பிறந்த ஊரிலும் படித்த முதல் நபர் இவரே. 5ஆம் வகுப்பு வரை மடத்தூர் வைத்தீஸ்வரன் கோவில் அருகில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகின்றோம், நமது பிறப்பை எப்படி சரித்திரமாக மாற்றப் போகின்றோம் என்ற எந்த கேள்விக்கும் விடை தெரியாமல் திண்ணை பள்ளியில் இவரது கல்விக்கான பிள்ளையார் சுழியிட்ட கல்வி அறை. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சின்னப்பம்பட்டி அருகில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் அருகில் உள்ள செங்குந்தர் மகாஜன மேல்நிலைப் பள்ளி. தொடர்ந்து கல்லூரி படிப்பு கோயம்புத்தூர் பெரியநாயக்கன்பாளையம் ராமகிருஷ்ண மிஷன் கல்லூரியில் 2 ஆண்டுகள் விவசாய பட்டய படிப்பு. சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தையும் அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற மனித நேயத்தையும் உரமாக இவரது மனதில் விதைத்த புண்ணிய பூமி. படிப்பை முடித்து முதலில் சேர்ந்த முதல் பணி ஓராண்டு காலம் ஆத்தூர் ராசி 6 விவசாய தனியார் நிறுவனத்தில் வேலை, ஃபீல்டு அசிஸ்டன்ட் பொறுப்பு.
இப்பள்ளியின் தாளாளராக 245 பணியாளர்களுக்கு மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வழங்கும் இவர் முதலில் வாங்கிய சம்பளம் 2000 ரூபாய். தனது காலத்திற்கு பிறகு தனது பெயர் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பள்ளியை தொடங்க வேண்டும், அல்லது ஒரு நினைவு மருத்துவமனையை கட்ட வேண்டும், அல்லது ஒரு முதியோர் இல்லம், ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் 11 வகுப்பு படிக்கும் போதே இவருக்கு இருந்து வந்தது. இறுதியில் நல்ல பள்ளி ஒன்றை தொடங்க வேண்டும் என்பதற்காக சின்ன சேலம் நயினார்பாளையம் பாலமந்திர் மெட்ரிக் பள்ளி நிர்வாகியான திரு இ பாலகுமார் அவர்களை சந்தித்து ஆலோசனை பெற்றார். கல்லூரியில் படிக்கும் போதே சுவாமி விவேகானந்தரின் கருத்தின் மீது ஒரு ஈர்ப்பு. அவரது பெயரேயே 2/6/1997 ஆண்டில் இவரது 21ஆம் வயதில் கே நகர் சாத்தம்பாளையத்தில் 200 ரூபாய் வாடகையில் ஒரே அறை உள்ள வாடகை கட்டிடத்தில் 6 மாணவ மாணவிகளுடன் தனது கல்வி பணியை தொடங்கினார். இவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கஞ்சமலூர் பகுதியில் குருவி சேர்த்து வைப்பதை போல சேர்த்து வைத்து சொந்தமாக நிலம் வாங்கி ஒரு சாதாரண ஓட்டு கட்டடத்தில் 5 வகுப்பறைகளுடன் ஆரம்பித்த கல்வி பணி தற்பொழுது இவரது அயராத உழைப்பாலும் இறைவன் இவருக்கு அளித்த அருளாலும் நல்ல முறையில் இயங்கி வருகிறது. இதுவரை 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் தொடர்ந்து 100% தேர்ச்சி, மாநில மாவட்ட அளவில் முதலிடம், 13 ஆண்டுகளில் 135 மாணவ மாணவிகள் அரசு கல்லூரியில் மருத்துவம் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பு படித்து முடித்தும் தற்பொழுது படித்தும் வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி பிசிரிங், பிஎஸ்சி ஃபாரஸ்ட், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிப்பு முடித்தும் பயின்றும் வருகின்றனர். அரசு பணியில் 40க்கும் மேற்பட்ட இப்பள்ளியை சார்ந்த முன்னாள் மாணவ மாணவிகள் அனைத்து துறைகளிலும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் பணியாற்றி வருகின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு. இதுவரை சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்பள்ளியில் படித்து நல்ல முறையில் வெளியேறி உள்ளனர். 28 ஆண்டு காலம் இவரது இரவு பகல் பாராத அயராத உழைப்பின் காரணமாக தற்பொழுது இப்பள்ளியில் 3200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் 240க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் பணியாற்றி வருகிறார்கள். தன்னையும் தன் குடும்பத்தையும் ஏளனமாக பேசியவர்கள் முன் தலை நிமிர்ந்து நின்று சமூக அந்தஸ்தில் உயர்ந்த போதும் இவரது பெற்றோர்கள் இன்று வரை சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து தினசரி வயலில் 6 மணி நேரம் விவசாயம் செய்வதையே வாழ்நாள் மகிழ்ச்சியாக கருதி வருகிறார்கள். சின்னதாக காயம் பட்டாலே மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடுபவர்கள் மத்தியில் விவசாயிகளுக்கு ஏற்படும் காயத்திற்கு மருந்து எங்களுக்கு சோறு போடும் வயலில் உள்ள மண்தான் என்று அடிபட்ட காயத்திற்கு மருந்து போடும் உண்மையான விவசாயி தந்தை. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் தாய் தந்தை என்ற உறவு இறைவன் நமக்கு வழங்கும் பரிவு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். சின்ன வயசுல இருந்து ரொம்ப உழைப்பிட்டோம். விவசாயத்துல நின்று கொண்டீங்க. ஆடு மாடு மேப்போம். நல்லா எங்க மாமன் சின்ன வயசுலயே ஏர் ஓட்டுறது 4ஆம் மாரி எங்க குடும்பத்துல எத்தனையோ குடும்பத்துக்கு பாதுகாப்பாங்க. ஸ்கூலுனாக்கா அது யாரா பிள்ளைங்கதான் எப்படியும் இருக்குன்னு நினைக்கிறோம். எங்க மாமன் எங்க பிள்ளைங்க தான் பார்க்கணும். நாங்க 22 வருஷத்துல 3 வருஷம் 49 வருஷம் ஆகுது. இன்னமும் ஓய்வு இல்லாத ரைட்டு போலாம் பாடுபடுறாங்க. எங்க குடும்பத்துல இந்த பிள்ளைங்களை எத்தனை குடும்பம் இருக்குல்ல, அத்தனை குடும்பம் எங்க குடும்பம். ஒரு சின்ன குழந்தைங்க போட்டுக்கிட்டே ஒரு சிம்பிளா ஒரு உடம்பு சரியா எதுலையா பாதுகாப்பா பண்ணி நாங்க ஊருக்கு கொண்டு வந்து தேவைனாப்பா. ஸ்கூல்லயே கூட ஒவ்வொரு அறிகுறியா மாமன் சொல்லுவோம். நாங்க விவசாயம் தான். விவசாயத்தை கூட எனக்கு அந்த படிக்கணும்னு நம்ம ஒரு உணர்ச்சியா படிக்கலான்னு தான் எண்ணம். அந்த வயசுல எங்களால படிக்கணும். எங்க அப்பா அம்மா எங்களுக்கு படிக்கணும். எங்க அப்பா குடும்பம் படிச்சு கொடுக்கும். ஏன் அந்த அளவுக்கு என் மாமா எத்தனாயிரம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்ணு வச்சு காட்டுறாரு. 4ஆம் மாரி இன்னொரு டிரைவருங்களுக்கு காட்டும். வயசானவங்க கூட கண்டா மறுப்பு பாப்பாங்க. அந்த குடும்பம் நல்லா ஒரு
அவர் மடுப்பு மறுவேதி இருக்குன்னு நாங்க எல்லாமே நடந்துக்குவோம். நாங்கன்னா வசதி ஏக்கறோம். 40 கார் இருக்கு, காடு 50 ஏக்கர் நாங்க யாருக்கும் பாராட்டுறோம். எப்படிங்கிற மாதிரியா தான் நாங்க இருக்கோம். எல்லாத்துக்கும் மறுப்பு. நம்ம காட்டு வேலைக்கு வரீங்களா, ஸ்கூலுக்கு வரீங்களா, எல்லாம் எங்க சொந்தக்காரனே தான். அவங்கெல்லாம் கூலிக்கு வராங்க, அவங்கள அனாவசியமா பேசணும் அப்படிங்கிற எண்ணமும் நாங்க என்னைக்குமே இருக்கோம். நாங்க என்னைக்குமே விட்டா நிரந்தரமா இருக்கோம். எனக்கு 2 பொண்ணு, என் மாவன் ஒரு ஆள், பேத்தி பேராண்டி. எங்க மாவனுக்கு 2 பேரு, மொத்தம் 5 பிள்ளைங்க தான் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் நாங்க பள்ளி ஸ்கூல் வர பிள்ளைங்களும் எங்க பேரன் பேத்தினே தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுங்களுக்கு எதே ஒண்ணுன்னா கூட எங்களுக்கு தான் அப்படின்னு நாங்க ரொம்ப அதுக்கு ஒரு கருத்தா நாங்க பாக்குறோம். நல்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல பெரிய இடத்துக்கு பிள்ளைங்க போய் படிக்கணும், நல்லா ஒழுக்க ஒழுக்கமா இருக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது. எப்பயுமே எங்க மகனாவட்டும் நாங்க காட்டி இந்த மகனை ஒவ்வொரு நேரமும் நாங்க நினைச்சுக்குவோம். எதே ஒண்ணுன்னா கூட நம்ம நம்ம பிள்ளைங்க, நம்ம ஸ்கூலு பிள்ளைங்களா உடம்பு சரியில்லையா அப்படின்னு நினைப்போம். நல்லா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கெட்டவங்களாம் பெரும் பண்ணணும், அந்த அளவுக்கு படிச்சு ஒழுக்க ஒழுக்கமா இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். நாங்க ஸ்கூல் வச்சு நடத்தினாலும் நீங்க மனுச்சு வச்சாதான் நாங்க எங்களுக்கு பெருமை கிடைக்கும். பணங்காய்ச்சலாம் மறுபட்டோம். நாங்க உழைச்ச உழைப்புக்கு மாம்பாடு பாட்டுக்கலாம், நல்ல பேர் வாங்கணும்னா உங்க கையில தான் இருக்குது. அதே மாதிரி டிரைவருங்க, ஆயாமா, டீச்சருங்க எல்லாமே எங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்தா தான் நாங்க நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். நாங்களே சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நாங்க என்னைக்குமே நினைக்கிறோம். எங்க மகன்ல தான் எங்களுக்கு உலகமே எல்லாமே. அதுக்குதான் மகனை எங்க போகணும் ஜாக்கிரதையா வாப்பா, ஜாக்கிரதையா பாக்கிட்டு நைட்ல போகாத எங்கேயும் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க குடும்பத்துக்கு அப்படித்தான் இருக்கிற குடும்பத்தை பேரண்ட்ஸுங்க எத்தனை குழந்தைங்களை அனுப்புறாங்களோ எல்லாத்துக்குமே நன்றி. எங்க மகன் நல்லா இருந்தா தான் எல்லாத்துக்கும் கண்ணு வச்சு காட்டு. தாய் தந்தையின் பாசத்தை விட தனது பேரன் மேல் பல 100 மடங்கு அதிகமாக பாசத்தை வைத்து தனது 91 வயதிலும் தன் பேரனை வழிநடத்தும் அன்பு தாத்தா. படிச்சு அக்ரிலிக் படிச்சாரு. அக்ரிலிக் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் விசப்பண்ணையில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போனோம், வாத்தியார் எங்கள் அப்பாவும் நானும் போனோம். இங்கே நிலம் சீப்பாக இருக்குது, வாங்கிக்கலாம் தாத்தா அப்படின்னா. நம்ம 2 அப்பயே 13 லட்சம் ஆச்சு. சரி பார்க்கலாமெல்லாம் வாட்சிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்த விட்டுட்டோம். அங்கேயெல்லாம் வேணாம், நாம் இங்கே ஒரு ஸ்கூலு நடத்தி இன்னும் ஏதோ ஒரு தொழில் பண்ணி அங்கேயும் தோர்ச்சா மச்சம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஆரம்பிச்சது. அதில் ஒரு ரொம்ப வறுமையிலிருந்து ஒரு முன்னேற்றமாக இருக்கிறாரு. யாருக்குமே நல்லது தான் செய்கிறாரு, பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கறதில்ல. இப்போ எந்த இதில் போனாலும் நாங்கள் ஓய்வுக்கு சார்ந்தவங்க தான். இவங்களுடைய அறிவுரையில் கருத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறத ஒரு மீட்டிங்கில் கூட அவர் சொல்லுவார். எப்படி அப்படிங்குது, நல்லா தான் வாழணும், நல்லா இருக்கணும். படிக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க கண்ணாடியெல்லாம் தறி ஓட்டிக்கிட்டு லேடியாவை அதிகமாக வச்சுக்கிட்டு பண்ணவங்க, குடிச்சலை கொண்டு வச்சுக்கிட்டு லாந்தில் வச்சுக்கிட்டு படித்தாரு. பட்டி குடிச்சல அப்படிலாம் படித்து தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அப்புறம் எங்கேயும் வேணாலும் இந்த தொழில நகரத்தில் ஒரு 10 பிள்ளைங்களும் சேர்த்து அங்கே படிக்கிறதுக்கு வச்சோம். அப்புறம் அதில் அவர் காரணம் என்னன்னா சரியான ஒரு பொறுப்பு. இப்போ சொத்து வசதி வந்துருச்சுன்னு கூட இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்கிறாரு. ஆசிரியரில் படிக்கிற பிள்ளைங்களை கூட வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா, தூங்குறாங்களான்னு பார்ப்பாரு. குழுவில் படுத்து குட்டி படுத்துக்கிட்டு அப்படி அவருக்கு கொஞ்சம் எவ்வளோ வசதி இருந்தாலும் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பில் தான் அவர் இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கே காரணம். அந்த மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சம்
முன்னேறிக்கிறாங்க. இப்போ எங்கள் பொண்ணை தான் கொடுத்தோம். பார்த்தியா எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு தான் நல்லதை கட்டத்தை வாழ வச்சு அவங்க நல்ல முறையில் படிக்க வச்சு அப்படி கூட அவங்களுடைய ஆதரவோட கொஞ்சம் இவ்வளோ முன்னுக்கு வருஷத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு. உடனே இவ்வளோ வசதி வந்துடல. அவங்க இவ்வளோ உழைச்சி சின்ன குடும்பமாக இருந்தாலும் உழைச்சி அவங்க இவ்வளோ எவ்வளோ மகனுக்கு ஆதரவாக இருந்து அதோட இப்போ நாங்களும் ஒரு கருத்தை சொல்லி பண்ணி ஒரு ஆதரவு இருந்து அவர் இவ்வளோ முன்னேறதுக்கு காரணம் தான். இவ்வளோ முன்னேறினாலும் கௌரவம் அது இதெல்லாம் இல்லை. பெரியவங்களுடைய வார்த்தையெல்லாம் வேணும், நல்லா மரியாதையாக நடந்துக்கணும். அவங்க இல்லாத நாம் இந்த அளவுக்கு எப்படி வந்தோம் எங்களுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே கருத்து பண்ணி அவருக்கு இவ்வளோ தூரம் முன்னேறுது. வணக்கங்க, என்னுடைய பேர் ஏ முருகேசன். உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நம்புகிறேன். பள்ளியை 28 வருஷமாக நடைமுறை நடத்திட்டு வரேன். நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பம் தான் வந்தேன். அதை பற்றியான வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நிறைய பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள், பெரியவங்களாம் என்கிட்ட நிறைய பேர் இந்த ஸ்கூலை பற்றியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, இந்த விவரம்லாம் என்ன கேட்டிருப்பாங்க. அதுக்கான பதிலாக அந்த வீடியோ இருக்கணும் நான் நம்புகிறோம். நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துலேருந்து இந்த பள்ளியை ஆரம்பித்தேன். நான் +1 +2 படிக்கும் போது இப்படி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு நினைவு மருத்துவம் ஆரம்பிக்கணும்னு நான் விரும்பினேன். அதே சமயத்தில் நான் ராமகிருஷ்ண மடத்தில் படிக்கும்போது சுவாமி விவேகானந்தன் கருத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு அது அந்த எண்ணம் மேலோங்கிச்சு. அதுக்கு பின்னிட்டு நான் ஓராண்டு நான் பணியில் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தாளரை சந்தித்து இதை பற்றி ஐடியாவை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பண்ணிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் சுவாமி விவேகானந்தர், அன்னை சாரதா தேவி, சுவாமி அன்னை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல முறையாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னால் இந்த சமுதாயத்துக்கு சில நன்மைகளை செஞ்சதாக நான் நம்புகிறேன். ஆரம்ப காலத்தில் என்னை நம்பி சாதாரண ஏழை மாணவர்கள் தான் இந்த பள்ளியை நம்பி வந்தாங்க. அவங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா நானும் ஒரு சாதாரண ஏழை. அந்த அடிப்படையில் நான் அந்த படிப்பு தான் எனக்கு இந்த அளவு ஒரு உயர்வு கொடுத்துருக்குது. அதனால் அவங்களும் நல்லா படிக்க வைக்கணும், அவங்களும் என்னை விட சிறந்த அறிவாளிகளாகவும் உலக புகழ்பெற்ற மனிதர்களாக உருவாக்குறது என்னுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் கல்வியை கொடுக்குறோம். கல்வி மட்டும் இல்லை, என்னுடைய அன்பையும் கொடுப்பேன், என்னுடைய ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்குறேன். அந்த அடிப்படையில் இது என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் கருத்து தான் காரணம். நான் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி இருக்கிறேன், எவ்வளோ சிரமங்களை தாண்டி இதெல்லாம் காரணம் என்னென்னா சுவாமி விவேகானந்தர் கருத்து மட்டும்தான் காரணம். அதனால் நீங்களும் வெற்றி அடையணும்னா தயவு செஞ்சு சுவாமி விவேகானந்தர் கருத்தை படியுங்க, அதை சிந்தியுங்க, செயல்படுத்துங்க. என்னை விட மிகப்பெரிய சிறந்த உயர்ந்த சாதனையை உங்களால் கண்டிப்பாக படைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. உலகில் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பதில் என்ன பெருமை? உலகில் பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம், மறைந்த பிறகும் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கக்கூடிய சமூக பணியை செய்தோம் என்பதுதான் பெருமை.